தலைவரு திமிங்கலத்தானோ ஆறு கடலில் சேரும் அந்த இடத்தில் இதை பார்த்து விட்டு முழு மீன் விட்டது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தோம், இன்கம் சர்டிபிகேட் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குறதா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, வருமான சான்றிதழ் கட்டாயமா எல்லாருக்குமே யூஸ் ஆகும். படிச்சவங்களுக்கும் சரி, படிக்காதவங்களுக்கும் சரி இந்த இன்கம் சர்டிபிகேட் யூஸ் ஆகுது. இப்ப இந்த இன்கம் சர்டிபிகேட்டோட வேலிடிட்டி டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி 6 மந்த் வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. இப்போ அந்த இன்கம் சர்டிபிகேட்லயே அதுக்கான வேலிடிட்டி டேட்டோட மென்ஷன் பண்ணி கொடுத்துறாங்க. இப்போதைக்கு 1 இயர் வரைக்கும் அந்த இன்கம் சர்டிபிகேட்டோட வேலிடிட்டி இருக்குது. ஓகே, இப்போ அப்ளை பண்றதுக்கான ஒரு சில ப்ரொசீஜர் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம், யாருக்கு இன்கம் சர்டிபிகேட் வேணுமோ அவங்க நேம்ல நீங்க இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இதுதான். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு அப்ளை பண்றாங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம்ல தான் அவங்க அப்ளை பண்ணி ஆகணும். பட் அவங்க ஃபாதர் நேம்ல அப்ளை பண்ணி அந்த சர்டிபிகேட் திருப்பி கொடுக்குறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. யாருக்கு வேணுமோ அவங்க நேம்ல அப்ளை பண்ணுங்க. அவங்க நேம்ல கேன் நம்பர் அப்ளை பண்ணி அவங்களுக்கு தான் நீங்க சர்டிபிகேட் போட்டாகணும். இப்போ நீங்க ஃபாதரோட இன்கம் டீடைல்ஸ் ஆட் பண்ணணும். அதுல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபாதரோட இன்கம் டீடைல்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, எல்லாமே நீங்க வீடியோல பார்த்தாவே உங்களுக்கு புரிய வரும். ஓகே, செகண்ட் என்ன பார்த்தோம், இன்கம் டீடைல்ஸ். அதாவது இப்போ நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க இல்ல பிரைவேட் ஜாப்ல இருக்கீங்கன்னா கட்டாயமா நீங்க பே ஸ்லிப் வச்சாகணும். பே ஸ்லிப் உங்க ஆபீஸ்ல கேட்டாவே பே ஸ்லிப் எடுத்து கொடுத்துருவாங்க. இதுவே நீங்க ஃபார்மரா இருக்கீங்க இல்ல டெய்லி வேஜஸா இருக்கீங்கன்னா நீங்க எந்த விதமான ப்ரூஃப்மே அட்டாச் பண்ண தேவையில்ல. நீங்க அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்கம் அதிகமா வேணும் இல்ல கம்மியா வேணும்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு டைரக்டா ஆர்ஐ கான்டாக்ட் பண்ணுங்க. அதாவது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கான்டாக்ட் பண்ணுங்க. அவரால் மட்டும்தான் உங்களுடைய ஆனுவல் இன்கம் குறைக்கவும் முடியும், அதிகப்படுத்த முடியும். வேற யாராலையும் முடியாது. சோ நீங்க அப்ளை பண்ணிட்டு அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு இன்கம் லோவா வேணும் அவர்கிட்ட போய் சொன்னா போதும். அவர் கம்மியா போட்டு கொடுத்துருவாரு. நெக்ஸ்ட் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போட்டோ வேணும். அதுக்கு அடுத்து ஆதார் கார்டு வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, அதாவது இப்போ ரீசெண்டா இருக்க ஸ்மார்ட் கார்டு வேணும். நெக்ஸ்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் இந்த போதுமானது. யார் நேம்ல அப்ளை பண்றீங்களோ அவங்க நேம்ல இந்த 4 டாக்குமெண்ட்ஸுமே இருக்கணும். ஓகே, இந்த இன்கம் சர்டிபிகேட் நீங்களே வீட்ல இருந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு 60 ரூபா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் நீங்க எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்துடும். அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்க செக் பண்ணிக்கலாம், யார் யார்கிட்ட போகுது அப்படின்ற மாதிரி. இந்த இன்கம் சர்டிபிகேட் யார் யார்கிட்டலாம் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் விஓ கிட்ட போகும், அதுக்கு அடுத்து ஆர்ஐ கிட்ட போகும், அதுக்கு அடுத்து டெப்டி தாசில்தார். இவங்க 3 பேர் கிட்ட தான் போகும். இவங்க 3 பேரும் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்களே உங்க இன்கம் சர்டிபிகேட் வீட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சேனல் ஆல்ரெடி இந்த டிஎன்இஜில எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, எப்படி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்றது, சர்டிபிகேட்டான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது, அந்த சர்டிபிகேட் எப்படி டவுன்லோட் பண்றது, அதை பத்தின மொத்த வீடியோமே நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், நீங்க வியூ பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைன்ல இந்த இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணீங்க, அதுல போயிட்டு டிஎன்இஜி அப்படின்ற மாதிரி கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணா போதும். இந்த டிஎன்இசி வெப்சைட் குள்ள போயிடுவீங்க. இதுல போயிட்டு செகண்டா இருக்கு பாருங்க, சிட்டிசன் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல கிளிக் பண்ணிட்டு நீங்க புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. அப்படி இல்ல நியூ யூசர் சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க லாகின் வித் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வரும். ஸோ அதை கொடுத்தா லாகின் ஆயிடும். அப்படி இல்லை உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தா நீங்க உங்க யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, அந்த பாஸ்வேர்டை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கே கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கோட் நீங்க டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கான டேஷ்போர்டுக்குள்ள போயிடுவீங்க. இப்போ நம்ம லாகின் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தா டேஷ்போர்டுக்குள்ள போயாச்சு. ஸோ இதுல பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, எப்படி ஸ்டேட்டஸை செக் பண்றது, உங்களுடைய டிரான்சாக்ஷன் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி மொத்த இன்ஃபர்மேஷன் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும். அதுல போயிட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல போயிட்டு ரெவென்யூ சர்டிபிகேட் எல்லாமே நீங்களே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா சர்டிபிகேட்டுமே கொடுத்துருப்பாங்க. பேஜஸ் இருக்கு 1 2 3 அப்படி மாதிரி பேஜஸ்ல நிறைய விதமான சர்வீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது இன்கம் இருக்கு பாருங்க, ரெவென்யூ 103 இன்கம் சர்டிபிகேட், அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல பார்த்தா ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே நீங்க கரெக்டாக படிச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ப்ரொசீட் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேன் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அதுக்கு ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கான கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி வீடியோ போட்டிருக்கும், அதை பார்த்து நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, உங்ககிட்ட ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இருக்கு பாருங்க அப்ளிகேன் கேன் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து கேன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நேம், அப்ளிகேன் ஃபாதர் நேம், இல்லை அப்ளிகேன் மொபைல் நம்பர், உங்க இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், இதை வச்சு உங்களுக்கான கேன் நம்பர் நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணி நீங்க வந்து சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கான கேன் நம்பர் வந்து பார்த்தா இதுல வந்து ஷோ ஆயிடும். ஸோ கீழே வந்துருச்சு பாருங்க, உங்க கேன் நம்பர் நேம் எல்லாமே கரெக்டா வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டிக் பாக் இருக்கு பாருங்க, அதுல போயிட்டு கிளிக் பண்ணா போதும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்க கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்ப சொல்லும். ஸோ ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் அந்த மொபைல் நம்பர் இல்லைனா நீங்க இ-சேவை மையத்துக்கு போயிட்டு தான் மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். இப்போ நீங்க அப்ளை பண்றதுக்கு ப்ரொசீட் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்து உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளிக் பண்ணிட்டா போதும். இது வந்து பார்த்தா உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேன் டீடைல்ஸ் வந்து எடுத்துக்கும். உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கேன் டீடைல்ஸ் வந்து எல்லாமே எடுத்துக்கும். இப்போ நீங்க என்டர் பண்ண போறது வந்து பார்த்தா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கு பாருங்க, அதுல போயிட்டு உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க நேம் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய தாத்தா பாட்டியை தவிர்த்து மீதி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து இதுல போயிட்டு அவங்க டீடைல்ஸ் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்க ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. ஃபாதர் நேம் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு அது பதிலே தமிழ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு ஸோ நீங்க ஜஸ்ட் டேபிள் ஸ்பேஸ் எழுதுனா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பார்த்தா தமிழ்ல வந்து மாறிடும். ஸோ கரெக்டா அது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்குள்ள ஏஜ் கேட்டிருக்காங்க, உங்க ஃபாதர் ஏஜ் என்னோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அவங்க மேலா ஃபீமேலா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப் கேட்கறாங்க. இதுல போயிட்டு இதுல நீங்க என்டர் பண்ண நேம் யாரோட ரிலேஷன்ஷிப்ன்ற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தா ஃபாதர் அப்படின்னு நம்பர் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கேண்டிடேட் யாரோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் கரெக்டா நீங்க வந்து கொடுத்தாகணும். அதுக்கடுத்து ப்ரொஃபஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா இல்ல ஹவுஸ் ஹோல்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா இல்ல ஹவுஸ் ஹோல்ட் டிபெண்டா இருக்காங்களா இல்ல பிரைவேட் ஜாபா இல்ல ஒரு ப்ரொஃபஷனலா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தா பிரைவேட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா கரெக்டா வந்து கொடுத்துக்கிறேன். இதுவே ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைவேட் செட் பண்ணிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தா அதர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் இருக்க காலம் போயிட்டு உங்களுடைய மந்த்லி இன்கம் நீங்க வந்து கொடுத்தாகணும். ஸோ மந்த்லி கொடுங்க, இயர்லி கொடுத்துறாதீங்க. மந்த்லி எவ்வளவு இன்கமோ அந்த இன்கம் கொடுத்துட்டு கீழே அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு ஸோ உங்களுடைய வேலை என்ன வேலை செய்யணும் அந்த வேலையோட இங்கிலீஷ் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக அதர்ஸ்ன்னு போயிட்டு தமிழ்ல வந்து உங்க ஒர்க்கை வந்து நீங்க வந்து டைப் பண்ணி ஆகணும். டைப் பண்ணிட்டா போதும், இன்ஃபர்மேஷன் வந்து என்டர் ஆயிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராண்ட் டோட்டல் வந்துருக்கு பாருங்க. ஸோ 36,000 ரூபாய் வந்து பார்த்தா உங்களுடைய ஆனுவல் இன்கம்ன்ற மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. நீங்க ஆட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட் கொடுத்துட்டு அடுத்த ஃபேமிலி டீடைல்ஸை நீங்க வந்து என்டர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் மதர் டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கலாம். மதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்தா சேம் மதர் நேம் தமிழ்ல வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்ல என்டர் பண்ணிட்டு டேப் அழுத்தினா போதும், ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல மாறிடும். அவங்களுடைய ஏஜ் என்டர் பண்ணிட்டு அவங்களுடைய மேலா ஃபீமேல வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு நீங்க மதர் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க என்டர் பண்ணிடணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் இல்ல டிபெண்டன்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆட் இருக்கு பாருங்க, ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் டீடைல் என்டர் பண்ணிடும். உங்களுக்கு வந்து அக்கா இருந்தாங்கன்னா அக்கா இல்ல அண்ணன் இருக்காங்கன்னா அவங்க நேம் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அவங்களுடைய ஏஜ் என்னவோ அந்த ஏஜ் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்களோட மேலா ஃபீமேலா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்ன்ற கேட்கறாங்க. ஸோ எல்டர் பிரதர்னா எல்டர் பிரதர், எல்டர் சிஸ்டர்னா எல்டர் சிஸ்டர்ன்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இதே உங்களுக்கு தம்பி இருந்தாங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து உங்க தம்பி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படியே மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலா உங்களுடைய நேமை நீங்க வந்து கொடுத்தாகணும். ஸோ நீங்க கேண்டிடேட் யாரோ அவங்க நேமை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு தமிழ்ல அதே மாதிரி உங்க நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய ஏஜ் என்னவோ அந்த ஏஜை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலா ஃபீமேலா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தா செல்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்கணும். அதாவது கேன் நம்பர் யார் நேம் ஓப்பன் பண்ணிக்கோ அவங்க நேம் வந்து பார்த்தா செல்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது உங்க நேமை நீங்க செல்ஃப் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்து உங்களோட ப்ரொஃபஷன் என்னவோ அதை நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாமே வந்து பார்த்தா இந்த மாதிரி உங்களுடைய ஃபேமிலி டீடைல்ஸ் மொத்தமா நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கட்டாயமா அதாவது கேண்டிடேட் யாரோ அவங்க நேம்ல இருந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாமே நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அவங்க சைட்ல இருந்து தான் நீங்க வந்து கொடுத்தாகணும். கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டா போதும். இதுல போய் நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். 4 டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டுக்கோங்க. போட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா செல்ஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகன் போட்டோ வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் வந்து பார்த்தா 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா போட்டோ அப்படின்ற மாதிரி நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்க விருப்பம் தான். ஸோ எது வேணா நீங்க வந்து கொடுத்துக்கலாம்.
கொடுத்துட்டு வந்து பார்த்தா போட்டோவோட சைஸ் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தா 50 கேபிக்குள்ள உங்க போட்டோவோட சைஸ் இருக்கணும். கீழே கொடுத்துருவாங்க பாருங்க. உங்களுடைய போட்டோவோட சைஸ் 50 கேபிக்குள்ள இருக்கணும். அதர் டாக்குமெண்ட் 200 கேபிக்குள்ள இருக்கணும். 50 கேபிக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கு ரீசைஸ் பண்றதுக்கு. நீங்க ஆன்லைன்ல போயிட்டு கூட வந்து பார்த்தா போட்டோ ரீசைசர் அப்படின்னு நம்ம நீங்க வந்து ஆன்லைன்ல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு ஆன்லைன் மூலமாவே உங்களுக்கான போட்டோவுடைய சைஸை நீங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம். 250 × 250 பிக்சல்ல நீங்க வந்து பார்த்தா ரீசைஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. டேரக்டா ஆன்லைன்ல போய் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தா போட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஆட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களுடைய போட்டோவை நீங்க வந்து பார்த்தா அப்லோட் வந்து பண்ணிடுங்க. இப்போ ஆட் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணா போதும் உங்களுடைய போட்டோ வந்து பார்த்தா அப்லோட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம செகண்டா இருக்க பாருங்க எனி அட்ரஸ் ப்ரூஃப் போயிட்டு நம்ம ஆதார் கார்டு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் நம்பர்ல போயிட்டு ஆதார் அப்படின்ற மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 200 கேபிக்குள்ள இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரீசைஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஆட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து இப்போ நம்ம ஆதார் கார்டை வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணா போதும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் ஆயிடும். அதுக்கடுத்து நம்மளுடைய ஃபேமிலி கார்டு இல்ல ஸ்மார்ட் கார்டு வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலி கார்டு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் நம்பரை நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பார்த்தா ஒரு தடவை 2 இருக்கும். அதாவது ஸ்மார்ட் கார்டு ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்று இருக்கும், செகண்ட் பேஜ் ஒன்று இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணான்னு பார்த்தா சேம் ஆன்லைன்ல போயிடுங்க. ஆன்லைன்ல போயிட்டு போட்டோ ரீசைஸ் அதாவது போட்டோ ஜாயினர் ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இதுல போயிட்டு உங்களுடைய போட்டோவை நீங்க வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். 2 போட்டோ வந்துச்சுன்னா அது நீங்க ஒரே போட்டோவை வந்து பார்த்தா மெர்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து ஆன்லைன்லேயே கொடுத்துருக்காங்க. அதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செலக்ட் போட்டோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்க 2 போட்டோவும் செட் பண்ணி நீங்க மெர்ஜ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து மெர்ஜ் பண்ணிட்டேன். ஸோ மெர்ஜ் பண்ணி இது கீழே வச்சிருக்கோம் பாருங்க. அது நீங்க வந்து இப்போ அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நீங்க மெர்ஜ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபைனலா நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்ட் வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணணும். ஸோ மேலே இருக்கு பாருங்க செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்லோட்னு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா எனக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் அனுப்புங்கன்னு சொல்றீங்க. ஸோ நாங்க வந்து அனுப்ப முடியாது. இந்த வெப்சைட்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, அடாப் ரீடர் யூஸ் பண்ணி இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பிரிண்டர் இருந்தா நீங்க வந்து பார்த்தா பிரிண்ட் பண்ணி இதுல நீங்க வந்து சைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அடாப் ரீடர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபில் அண்ட் சைன் இருக்கு பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அகைன் ஃபில் அண்ட் சைன் கொடுத்துக்கோங்க. மேல சைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு ஆட் சிக்னேச்சர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதே வந்து பார்த்தா 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன உங்க நேம் நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டிரா பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல போயிட்டு உங்க சைனை நீங்க வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியும் இல்லைன்னா பக்கத்துல இமேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சிக்னேச்சரை நீங்க வந்து போட்டுட்டு அந்த சிக்னேச்சரை நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க 3 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பிரிண்டர் இருந்தா நீங்க பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த 3 மெத்தட்ல ஏதாச்சும் ஒரு மெத்தடை நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ உங்க சிக்னேச்சர் நீங்க அப்லோட் பண்ணிட்டு ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேண்ட் இருக்கும். அதுல போயிட்டு உங்க சிக்னேச்சரை நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பா ஒரு நல்ல மெத்தட்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த அடாப் ரீடர்ல போயிட்டு உங்களோட சிக்னேச்சரை நீங்க வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிட்டா போதும். நீங்க இந்த சர்டிபிகேஷனை இப்போ நீங்க அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சர்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டாக்குமெண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து இப்போ உங்களுடைய சர்டிபிகேஷனை நீங்க வந்து பார்த்தா அப்லோட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அப்லோட் கொடுத்துனே பார்த்தா அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பேமெண்ட் பண்ற வேலை தான். மேக் ஏ பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் ஆன்லைனுக்குள்ள போயிடுவீங்க. ஆன்லைன்ல போயிட்டு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 60 ரூபாய் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஐ அக்ரி டர்ம்ஸ் அண்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல வந்து பார்த்தா நிறைய பேமெண்ட் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. இல்ல டெபிட் கார்டு மூலமா நீங்க ஏடிஎம் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்டர்நெட் பேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தா QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா UPI மூலமா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணி முடிச்சுனே பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்துடும். ஸோ இதான் வந்து பார்த்தா அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப். இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்ல நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. TN ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அந்த நம்பரை யூஸ் பண்ணி உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்க வந்து செக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா அதை நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கான வீடியோமே நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம். எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம். ஒவ்வொன்றா நீங்க செக் பண்ணி வந்து பாத்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணது, எப்படி கேன் நம்பர் வந்து எல்லா டீல்ஸும் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.